அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் கிளாஸ் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் கிளாஸில் கலந்துருந்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனில் சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் வந்து கடைப்பிடிங்க. எந்தெந்த மாதிரியான அப்டேட்ஸ் அப்படின்றத நம்மளோட ஆஃபீஸ் நம்பரில் நம்ம உங்களை எந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோமோ அந்த குரூப்லேயே நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குளிகை நேரம் அப்படின்றத வந்து மிக சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு குளிகையில் ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வரும். இப்போ ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஓஹோ அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குளிகை நேரத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த கிரகங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை அந்த குளிகை நேரத்தில் செய்கிறீங்களோ அந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த குளிகை நேரத்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குளிகை நேரத்தில் பண்ணவே கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, குளிகை நேரத்தில் வந்து நல்ல காரியங்கள் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் எந்த விஷயம் மீண்டும் உங்களுக்கு நடக்கக்கூடாதோ அந்த ஒரு விஷயத்தை இந்த குளிகை நேரத்தில் பண்ணக்கூடாது. இப்போது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நடக்க வேண்டியது வாழ்க்கையில். அப்போ குளிகை நேரத்தில் பண்ணால் மீண்டும் அதை செய்ய வைக்கும் அப்படின்னும் போது அது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் மீண்டும் அந்த திருமணம் நடந்துச்சுன்னா அது சரியானதாக இருக்காதுன்றதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அந்த குளிகை நேரத்தில் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து குழந்தை பிறப்புக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அந்த குளிகை நேரத்தில் நம்ம குறித்து கொடுக்குறோம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அடுத்தடுத்து குழந்தை பிறக்கிறதுன்றது வந்து சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இறந்து கிடக்கும்போது அந்த உடலை வந்து அந்த குளிகை நேரத்தில் வந்து தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இறந்து கிடக்கும்போது அந்த குளிகை நேரத்தில் தூக்கும்போது மீண்டும் மீண்டும் அது வந்து நடக்கணுன்றது கிடையாது. ஏன்னா நம்ம அதுவே மிகப்பெரிய ஒரு இழப்புன்னும் போது மீண்டும் மீண்டும் அந்த ஒரு விஷயத்தை இந்த கிரகநிலைகள் தூண்டக்கூடாது, மீண்டும் அது நடக்கக்கூடாது அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுனால இறந்தவர்களை அந்த குளிகை நேரத்தில் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்களே வந்து பிரிச்சுக்குங்க. எந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அதை தாராளமாக குளிகை நேரத்தில் செய்யலாம். அதே மாதிரி எந்த விஷயம்லாம் என்னோடய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. ஏகப்பட்ட காலங்கள் வரும், ஏகப்பட்ட நேரங்கள் வரும். லைக் வந்து பார்த்திங்கன்னா யமகண்டம் வரும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் வரும், இந்த மாதிரி கௌரி நல்ல நேரம்னு வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நேரங்கள் இருக்குது. அதில் குளிகை நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது இந்த குளிகை நேரம் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திங்கக்கிழமை அப்படின்னா 1:30 PM to 3 PM வரைக்கும். அதே மாதிரி எல்லா இந்த முகூர்த்தம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் தான் பிரிப்பாங்க. அதனால் நான் எந்த டைம் சொல்கிறேனோ அந்த டைம்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம். இப்போ நான் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய நேரப்படி ஓகே, டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 12 PM to 1:30 PM, அதாவது மதியம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது. புதன்கிழமை 10:30 AM to 12 PM வரைக்கும். தேர்ஸ்டே 9 AM to 10:30 AM அண்ட் ஃப்ரைடே 7:30 AM to 9 AM. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 6 மணி, காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து திரும்பவும் அந்த 7:30 மணி, ஒரு 1.5 மணி நேரத்தில் அந்த குளிகை நேரம் முடியுது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், அதாவது அந்த மதிய நேரத்தில் 3 மணிக்கு ஆரம்பித்து அந்த 4:30 மணிக்கு வந்து முடியுது. ஸோ 3 PM to 4:30 PM. இந்த நேரத்தில் குளிகை நேரத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். நான் சொன்னதில் என்னெல்லாம் மீண்டும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இல்லை வந்து இந்த விஷயம்லாம் மீண்டும் என்னோடய வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த குளிகை நேரத்தில் பண்ண வேண்டாம். இது மிகப்பெரிய ஒரு நல்ல நேரமாக சொல்லப்படுது. யாருக்கு அப்படின்னா ஒரு சுக காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு, சுப காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், ஏன்னா அடுத்தடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அப்போ அந்த நேரத்தில் தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் போய் நீங்கள் கடன் வாங்குறது கண்டிப்பாக கூடவே கூடாது. ஏன்னா அந்த கடன் வாங்குறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக முடியும். அப்போ நீங்கள் போய் அந்த நேரத்தில் கடன் வாங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் கடன் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அது நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பிரச்சனைக்குள்ளே போயிட்டே இருப்பீங்க. அப்படின்ற போது அந்த குளிகை நேரத்தில் கடன் வாங்குறதை தவிர்க்கலாம். இப்போ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் எந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றது. இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பதிவிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னும் பல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.